இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கருப்பு கவனி பொங்கல் செய்ய போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேற்று நைட்டே ஊற வச்சிட்டோம். 12 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் இந்த கருப்பு கலரில் இருக்கிற தண்ணி, இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, கீழே ஊற்றக்கூடாது. இந்த தண்ணி தான் ரொம்ப முக்கியம். இதை ஏன் குக்கரில் வந்து வேக வைக்கணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப நேரம் வேகும். அதனால தான், வேறு வழி இல்லை அப்படின்றதுக்காக தான் நம்ம குக்கர் பயன்படுத்துகிறோம் பொங்கலுக்கு. அதனால் பெரும்பாலும் குக்கர் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி சில்வர் குக்கர் கூட பயன்படுத்திக்கங்க. அலுமினியம் இல்லாமல் சில்வர் குக்கர் பயன்படுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம வந்து குக்கர்லேருந்து இறக்கியாச்சு. ஒரு 10 விசில் போட்டு இறக்கிட்டோம். அப்போ தான் நல்லா மசஞ்சிடும். நம்ம வந்து பொங்கல் செய்ய போகிறோம். அதனால் தேவையான அளவு வெல்லம் போட்டுக்குங்க. மண்டை வெல்லம், சீனிலாம் போட்டுறாதீங்க, நல்லாவே இருக்காது சுவை. திரும்ப நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கிண்டுங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ணுன்னா இந்த வெல்லம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இலகும். அதனால் திரும்ப அடுப்பில் தூக்கி வச்சுட்டு இந்த எல்லாம் இலகிற வரை நல்லா கிண்டுங்க, பிடிக்காம. தேவையான அளவு நாட்டு பசும்பால் சேர்த்துக்குங்க. பாருங்கள், நாட்டு பசும்பால்னா அந்த மஞ்சள் கலரில் ஒரு ஆடை இருக்கு இல்லையா, இப்படி தான் இருக்கும். ஸோ 1 டம்ளர் நாட்டு பசும்பால் சேர்த்து நல்லா ஊற்றி நல்லா கிண்டிக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காயை வந்து பார்த்திங்கன்னா பொடிசாக நறுக்கிடுங்க அல்லது தூவிக்கிருங்க. அதோடு சேர்த்து ஏலக்காய் தேவையான அளவு போட்டு கடைசியாக தான் இந்த தேங்காயும் ஏலக்காயும் போட்டு இறக்கணும்.